கர்த்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். இந்த நாளில் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதில் ஒவ்வொரு சபைக்காக தேவன் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஒரு 2 வசனங்களாக தியானிப்போம். முதலாவது எபேசு சபையின் தூதனுக்கு வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எபேசு சபையை குறித்து தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்பதை நாம் சற்று தியானிப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இதில் 2 காரியங்களை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார் என்றும் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றும் வேதம் சொல்கின்றது. இதில் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கலாம் என்றால், 7 நட்சத்திரங்களை குறித்து நாம் பார்ப்போம். இந்த 7 நட்சத்திரங்கள் யார் என்று நாம் வேதத்தில் தியானித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் கேட்டால் இந்த 7 நட்சத்திரங்கள் யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அங்கு சில காரியங்களை குறித்திருக்கிறார். 7 நட்சத்திரங்கள், 7 சபையின் தூதர்கள், இந்த 7 சபை காலத்து தூதர்கள் என்று வேதம் சொல்கின்றது. அந்த தூதர்கள் என்றவுடன் எல்லாரும் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால், இந்த சபையின் தூதன் நான் தான். 1ஆம் சபையின் தூதன் ஒருவர் இருக்கின்றார், 2ஆம் சபையின் தூதன் ஒருவர் இருக்கின்றார், இந்த 7ஆம் சபையின் தூதன் நான் தான், 6வது சபையின் தூதன் நான் தான் என்று அநேக பரிசுத்தவான்கள் பேசியிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யோ என்று நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். வேதம் என்ன சொல்கின்றது என்றதை நாம் நிதானமாக வேதத்தை படித்து பார்க்கும்போது தெரிகின்றது. இந்த 7 நட்சத்திரம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், 7 தூதர்கள். யார் இந்த 7 தூதர்கள்? இன்றைக்கு நாம் பார்க்கும்போது 7 தூதர்கள் 7 காலத்தில் 7 மனிதர்களை என்று அநேகர் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதுக்கும் அந்த சபையின் தூதனாக இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் அநேகர் சொல்லுகிற விதமாக 7வது காலத்தின் சபையாக இருப்போமானால் இந்த 800 கோடி ஜனங்களுக்கு ஒரு தூதன் பேச முடியாது. வேதம் என்ன சொல்ல வருகிறது என்றால், இந்த 7 தூதர்கள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும். ஏனென்றால் இவர்தான் இந்த 7 தூதர்கள். அந்த உண்மையான 7 என்றால் ஒரு பரிபூர்ணமான காரியம். இந்த பரிபூர்ணமான மனிதன், பரிபூர்ணமான தெய்வம் என்றால் உலகத்தில் வேறு யாரையும் நாம் சொல்ல முடியாது, எந்த மனிதனையும் சுட்டி காட்ட முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, அநேக தீர்க்க தரிசனமாக வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றது. ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலும் அதேபோல் நாம் அநேக வசனங்களில் பார்க்க முடிகின்றது. ஏசாயாவின் புஸ்தகம் 11:2 பார்க்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, இங்க 7 ஆவிகளை குறித்து பேசப்படுகின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அநேக பெயர்கள் உண்டு, 1000 நாமங்கள் உண்டு. அதில் ஒரு சில காரியங்களைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 7 தூதர்கள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். 7 காலத்திலும் அவர்தான் தூதராக, அதாவது வேதத்தை விளக்கி காட்டுகிற ஒரு தூதராக இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டு வருகிறார். அந்த காரியத்தை தான் அங்கு வேதம் சுட்டி காட்டுகின்றது. பிரியமானவர்களே, இந்த 7 தூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது. ஏனென்றால் அவர்தான் உலகத்தில் நட்சத்திரமாக, சந்திரனாக, ஒளியாக இந்த பூமியில் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் நாம் முதலாக ஆதியாகமம் 1:3 கூட ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகின்றது. என்னவென்றால், தேவன் வெளிச்சமானார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று நம் தமிழ் வேதகத்தில் இருக்கின்றது. அது எபிரேயர் வேதத்தில் பார்க்கும்போது தேவன் வெளிச்சமானார் என்று தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஞான அர்த்தங்களாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நாம் வேதத்தில் பார்க்கின்ற பிரகாரம் தேவன் தன்னை உலகத்திற்கு வெளிச்சமாக்கினார் என்று எபிரேயத்தில் உள்ளது. தேவன் உலகத்திற்கு தன்னை வெளிச்சமாக்கி கொண்டார். எப்படி என்று பார்ப்போம். இந்த வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டு 6000 வருடங்கள் ஆகின்றது. வேதத்தில் இப்படித்தான் சுட்டி காட்டுகின்றது. இந்த 6 வருடத்தில் 4வது
ஒரு காரியத்தை ஆண்டவர் பேச வருகிறார். 4ஆம் ஆயிரத்தில் நடக்கப் போகிற ஒரு காரியத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சில காரியங்களை அங்கு ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படைக்கின்ற ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை படைத்த நாட்களில் 6 நாட்களில் எல்லா காரியங்களையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்கின்றது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியத்தை படைத்திருக்கிறார். இதில் முதல் நாளிலே தேவன் வெளிச்சமானார் என்று சொல்கின்றது. ஏன் தேவன் வெளிச்சமானார் என்றால், இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கின்றது. இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற இருளான இந்த உலகத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் ஒரு வெளிச்சம் வேண்டும். இந்த வெளிச்சம் தேவன் தான் என்று வேதம் சொல்கின்றது. வெளிப்படத்தில் கூட ஆலயத்திலோ புதிய வானம் புதிய பூமியில் கூட அந்த ஆலயத்தில் வெளிச்சம் தேவைப்படவில்லை, தேவனே வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்கின்றது. அந்த வெளிச்சத்தை குறித்து தான் இந்த வேதம் பேசுகின்றது. இந்த படைப்பின் நாட்களில் 4வது நாட்களில் தான் வானத்தில் இந்த உலகத்திற்கு தேவையான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் 4ஆம் நாளில் படைக்கப்பட்டது என்று நாம் சற்று நிதானித்து பார்ப்போமானால், இந்த 4ஆம் நாளில் படைக்கப்பட்ட ரகசியம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 வருஷங்கள், 1000 வருஷம் என்பது ஒரு நாள். அந்த கணக்கில் நாம் பார்க்கும்போது இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு இப்போது 6000 வருடங்கள் ஆகின்றது. தேவன் தன்னை இந்த உலகத்திற்கு 4000 வருடத்தில் வெளிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பதற்காகத்தான் 4ஆம் நாளில் தேவன் வானத்தில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். எப்படி என்றால், இந்த 4வது நாளில் இந்த 4ஆம் 1000 வருடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேவன் மனிதனாகி இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதற்காகத்தான் தேவன் 4ஆம் நாளில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கின்றது. என்னாகும் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு வசனம் சொல்லப்படுகின்றது. அவரை காண்பேன், இப்போது அல்ல, அவரை தரிசிப்பேன், சபியுமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும். ஏசாயாவின் புஸ்தகத்தில் கூட நாம் 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் கூட பார்க்க முடியும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கப் போகிறது என்று. இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உலகத்தில் தன்னை மனிதனாக 4ஆம் 1000 வருடத்தில் பிறக்கப் போகிறார் என்பதை எழுதி வைத்திருக்கின்றார். அதைத்தான் 4ஆம் 1000 வருடத்தில் தேவன் மனிதனாக இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் பிறந்தார். பிரியமானவர்களே, ஏன் பிறந்தார் என்றால், பாவத்தில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் அது விலகி போனது. அவர்களுக்கு ஒரு பிரிவு மரணம் ஏற்பட்டது. அந்த பிரிவு மரணத்தினால் அந்த மனிதன் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். அந்த நரகத்தில் இருந்த மனிதனை மீட்டெடுப்பதற்காக இயேசு என்ற பெயரில் அந்த உலகத்தின் பாவங்களை சுமப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4ஆம் ஆயிரத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, அதுதான் 4ஆம் நாளில் ஆண்டவர் தேவன் வெளிச்சம் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த 4ஆம் 1000 என்பது உலகத்தின் சரித்திரத்தை 2ஆக பிளக்கக்கூடிய ஒரு வரலாறாகவும் உலகத்தில் யாரும் அதை மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவும் தேவன் அந்த இடத்தில் நிர்ணயித்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனானாலும் கிபி அன்று கிறிஸ்துவின் பிறப்பு இல்லாமல் தன்னுடைய பிறந்த நாளோ தன்னுடைய ஒரு செத்த நாளோ இல்லை இந்த உலகத்தின் சரித்திரத்தையோ எந்த மனிதனாலும் வரலாறு எழுத முடியாது என்பதே இது ஒரு சான்றாக இருக்கின்றது. ஏனென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த சரித்திரத்தையும் யாராலும் அதை வரலாறில் கொண்டு வர முடியாது என்பது இது ஒரு உண்மையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அதனால்தான் வேதம் தேவன் படைத்த 4ஆம் நாளில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கின்றது. அந்த 4ஆம் நாள் என்பது 4000 வருடத்திற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பிறக்க போகிறதை குறித்து எழுதினார். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4ஆம் ஆயிரத்தில் அவர் மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்து அவர் என்ன செய்தார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் எல்லா மனிதர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை மரணம் ஒன்று உண்டானது. அந்த பிரிவினை மரணத்தை தன்னுடைய மரணத்தினால் மீண்டும் அவர்களை இணைக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அப்படியாய் அவர் என்ன செய்தார்? உலகத்தில் வந்து அந்த பாவத்தை நீக்கி ஒரு உண்மையான வாழ்க்கை என்னவென்றால், இருளான வாழ்க்கை என்றது சாத்தான் மனிதனை நரகத்திற்கு கொண்டு போவது. வெளிச்சம் என்ற வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானின் கையிலிருந்து மனிதனை விடுதலையாக்கி விடுவித்து தன்னுடைய மரணத்தினால் அதை விடுவித்து இந்த ஒளியுள்ள வாழ்க்கையை வாழ வைத்து தன்னுடைய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவது தான் தேவனுடைய திட்டம். அதுதான் வேதம் சொல்கின்றது, ஒரு வெளிச்சம் உதிக்க கடவது என்று. அந்த நட்சத்திரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கையில் இருக்கிற அந்த 7 தூதர்களும் தெய்வத்தினுடைய கையில் இருக்கிற வலது கரத்தில் இருக்கிற 7 தூதர்களும் 7 நட்சத்திரங்கள். இந்த 7 காலங்களிலும் அவர் தன்னை ஒரு தூதனாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கூட அநேக முறை தேவன் தன்னை தூதனாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்ற தீர்க்கதரிசியானவர் வனாந்தரத்தில் கொண்டு வரும்போது தேவன் மோசேயிடத்தில் பேசுகிறார், இதோ உனக்கு முன்பதாக நான் ஒரு தூதனை, என் தூதனை அனுப்புகிறேன், அவரிடத்தில் நீங்கள் பயபக்தியா இருக்க வேண்டும் என்று அநேக இடத்தில் வேதம் அப்படியாய் சுட்டி காட்டுகின்றது. பிரியமானவர்களே, இந்த 7 நட்சத்திரம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இன்றைக்கு அந்த நட்சத்திரம் என்பவர் வாழ்ந்து தன்னை மனிதனுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் என்ன செய்தார் என்றால், அந்த 7 நட்சத்திரங்களுடைய தன்மைகள் இருக்கின்றது. 7 நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கின்றது. அந்த தன்மைகளை இப்போது யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த 7 காலத்திலும் வாழ்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் அந்த நட்சத்திரத்தினுடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களை, அதை அறிந்து கொள்ளாமல் அநேகர் இந்த காலத்தில் நான் தான் தூதன், இந்த காலத்தில் நான் தான் தூதன் என்று அநேகர் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் அல்ல. நாம் அநேக காரியங்களை வேதத்தில் பார்க்க முடியும். ஆதியாகத்தில் ஆபிரகாமை அழைத்து கூட தேவன் ஒரு வார்த்தை சொல்கின்றார், உங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன் என்று சொல்கின்றார். தானியேல் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், வேதம் தம்மை பற்றி என்ன சொல்கின்றது? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஏனென்றால் அவர் எப்படி இந்த உலகத்தில் பிரகாசமாய் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்தை கண்டு எத்தனையோ இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்கு வந்தார்கள். அதைத்தான் மீண்டும் அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை நட்சத்திரங்களாக மாற்றி கொண்டு போயிருக்கிறார். 7 காலத்திலும் நம்மை 7 காலத்திலும் 7 சபைகளுக்கு தேவையான ஒரு வழிகாட்டியான நட்சத்திரங்களாக இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலத்தில் உன்னையும் என்னையும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எப்படி வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இது ஏதோ ஒரு தூதனை குறித்து பேசின வார்த்தை அல்ல. இது இந்த காலத்தில் இருக்கும் அத்தனை பரிசுத்தவான்களை குறித்து பேசின வார்த்தை. ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆயிற்று என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, ஆம், இன்றைக்கு உன்னையும் என்னையும் தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்றால், ஒரு நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். என்ற நட்சத்திரம் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியான ஒரு நட்சத்திரமாக வைத்திருக்கின்றார். அநேகர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அல்லவா? அதை போல் நாம் கூட இன்றைக்கு அநேகரை, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரத்தக்கதான வழிகாட்டியான ஒரு நட்சத்திரமாக நம்மையும் வைத்திருக்கிறார். நாம் நன்றாக வேதத்தில் பார்க்க முடியும். யோபுவின் புத்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அந்த இடத்தில் அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே.
அப்படி என்று சொல்கின்றது. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலும் 28வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம், இப்படியே அவருக்கு அநேக நட்சத்திரங்கள், 12 நட்சத்திரனுடைய ரகசியம் இருக்கின்றது. இங்கு 7 நட்சத்திரங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அந்த 7 நட்சத்திரமும் அவர்தான் இன்றைக்கு நம்மை நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். அந்த நட்சத்திரம் என்னவென்றால், பாருங்கள், நட்சத்திரம் என்பது வானத்தில் இருக்க வேண்டியது. அது வானத்தில் இருந்து இந்த பூமியில் அவைகள் தன்னை பிரகாசிக்கின்றது. அது என்ன காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்றால், தேவன் வானத்தில் இருந்தவர். அந்த வானத்தில் இருந்த நட்சத்திரம் இப்போது இந்த பூமியில் வந்து பிரகாசம் அடைந்து நம்மையும் பிரகாசிக்க செய்திருக்கின்றது. எப்படி சூரியனில் இருந்து சந்திரன் ஒளியை பெற்றுக்கொண்டு அவை இரவில் பிரகாசிக்கிறதோ, அப்படியாய் சூரியன் சந்திரன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரிடத்தில் இருந்து நாம் ஒளியை பெற்று இந்த பூமியில் நம்மை அவரை குறித்ததான வெளிப்பாடுகளுடன் அவரை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். என்ன வெளிப்படுத்தி காட்ட, எப்படி அவரை வெளிப்படுத்தி காட்ட முடியும்? பாவத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதுதான். அநேகரை, பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், வியாதியில் இருக்கிற ஜனங்கள், அநேக அசுத்த ஆவியால் பிடிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள், அநேக விபச்சாரத்திலும் கொடிய வியாதிகளிலும் சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு நட்சத்திரமாக உன்னையும் என்னையும் தேவன் இந்நாட்களில் வைத்திருக்கிறார். சூரியன் எப்படி அந்த வானத்திலிருந்து இந்த பூமிக்கு நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் பிரகாசிக்கிறதோ, அப்படியா இந்த பூமியில் இருக்கிற நல்லோரையும் பொல்லோரையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பரிசுத்தமான பாதையில் வழி நடத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு இந்த உலகத்தில் ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்வதும், அடுத்து தன்னை சுவிசேஷம் சொல்லுகிற பிரகாரம் தன்னை வாழ்ந்து காட்டுவதுமே கிறிஸ்துவம் என்று வேதம் சுட்டி காட்டுகின்றது. பிரியமானவர்களே, ஆகையால் சுவிசேஷம் சொல்லிவிட்டேன் முடிந்தது என்று அல்ல, நாம் நட்சத்திரங்களாக பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். இதோ கிறிஸ்துமஸ் வருகிறது, ஒரு ஸ்டாரை கட்டி விடுவோம் வீட்டின் மேல் என்பது அல்ல. நாம் தாம் நடமாடும் நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். ஸ்டார் என்பது ஒரு இடத்தில் இன்று பிரகாசிக்கிறது, அந்த காரியங்கள் அல்ல. நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நட்சத்திரங்களாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நட்சத்திரம் என்பது வானத்திலிருந்து ஜொலிக்கிறது. அதைப்போல் இயேசும் ஒரு நாள் அன்றைக்கு ஜொலித்து மனிதர்களுடைய பாவங்களை விலக்கி அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மையும் ஜொலிக்க வைத்திருக்கிறார். நம்மையும் அநேகரை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியான நட்சத்திரமாய் வைத்திருக்கிறார். நாம் அநேகருக்கு ஒரு வழிகாட்டியான நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். இதைத்தான் வெளிப்படுத்தல் 2:1 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வலது கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வலது கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் இந்த பூமியில் சும்மா இருக்காது. அது என்ன செய்யும்? எந்த காரியத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நல்ல நோக்கத்தை இந்த பூமியில் செய்து முடிப்பது தான் இந்த நட்சத்திரங்களுடைய வேலைகள். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய கையில் இருக்கிற நட்சத்திரங்களாய் இருக்க வேண்டும். என்ன நட்சத்திரம்? இந்த காலத்தில், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். இவைத்தான் நாம் ஆண்டவர் கையில் இருக்கிற நட்சத்திரங்கள். இல்லை என்றால் இன்னொரு நட்சத்திரம் இருக்கிறது. யார் என்றால் சாத்தான். அவனும் ஒரு இடத்தில் நானும் விடுவெளி நட்சத்திரம் என்று சொல்லுகிறான். அவனுடைய காரியங்கள் எப்படி என்றால், கிறிஸ்துவை பொய்த்து கொண்டு பொய்யான வாழ்க்கை வாழ்வது. நாம் எப்படி உபதேசிக்கிறோமோ அந்த உபதேசத்திற்கு மாறாக இந்த பூமியில் வாழ்ந்து காட்டுவது, அந்த நட்சத்திரங்களாக தேவன் நம்மை ஒரு நாளும் தெரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, ஒரு நல்ல மனிதர்களாய், ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய், ஒரு சாந்த குணமுள்ளவர்களாய் இந்த பூமியில் அநேகரை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சாந்தமான கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வர வேண்டும். மதமாற்றம் அல்ல, ஒரு மனமாற்றத்தை மனிதனுக்கு நாம் உபதேசிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகையால் நாம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாரோ, அப்படி நாம் கூட நமக்கு முன்பதாக இருக்கிற நம்முடைய குடும்பத்தினுடைய அண்ணன் தம்பிகளை, நம்மளுடைய சொந்தங்களை, நம்ம கிராமத்தில் இருக்கிறவர்களை முதலாவது நாம் இருளில் இருக்கிற
இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். பிறகு தேவன் நம்மை இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்வார். ஆம் பிரியமானவர்களே, இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற முடியும். நீங்கள் கூட அநேகரை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். எத்தனையோ ஜனங்கள் வியாதியிலும் பாவத்திலும் கொடிய போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியத்திலிருந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் நாம் நம் வீட்டின் மேல் கட்டுகிற ஒரே இடத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரமாக ஸ்டாராக இருக்கக்கூடாது. நாம் நடமாடும் நட்சத்திரம், அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரமாய் வாழ வேண்டும் என்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இதைத்தான் எபேசு சபையின் தூதருக்கு சொல்லுகிறார். முதலாவது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன என்றால், அவர் சொல்லுகிறார், என் வலது கரத்தில் இருக்கிற இந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும் என்றால், நான் எப்படி இருந்தனோ அப்படித்தான் அவைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னுமாய் அநேக வசனங்களை நாம் தியானிப்போம். இன்றைக்கு இந்த வசனம் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூட ஆசீர்வதிக்கிறோம். நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமேன். God bless you.